வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே பொதுத்துறை வங்கியாக செயல்படுறது இந்த எஸ்பிஐ வங்கி. இதில் நிறைய பயனர்கள் சேர்ந்து பயனடைந்தும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 2 மாதங்களாகவே அமௌண்ட் டெபிட் ஆகுது. அக்கௌண்ட்ல இருந்து 295 ரூபா 165 ரூபா அந்த மாதிரிலாம். அது எதுக்காக டெபிட் ஆகுது அப்படின்ற தகவலை இப்போ சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ தங்கள் சேமிப்பு கணக்குகளில் இருந்து ரூபாய் 295 எடுக்கப்படுவதாகவும் இது குறித்த எந்த தகவலும் தெரியவில்லை என வாடிக்கையாளர்கள் பலர் இணையத்தில் புகார் தெரிவித்தனர். பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு தரப்பினரும் அக்கவுண்ட் வைத்துள்ளனர். இந்த எஸ்பிஐ வங்கி இந்தியா முழுவதும் கிளைகளை நடத்தி வருகிறது. பல்வேறு கடன் திட்டங்கள் என பல சலுகைகள் கொடுக்கப்படுவதால் எஸ்பிஐ வங்கிக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம். இந்நிலையில் தங்கள் சேமிப்பு கணக்குகளில் இருந்து ரூபாய் 295 எடுக்கப்படுவதாகவும் இது குறித்த எந்த தகவலும் தெரியவில்லை என வாடிக்கையாளர்கள் பலர் இணையத்தில் புகார் தெரிவித்தனர். எந்த தகவலும் இல்லாமல் ரூபாய் 295 எடுக்கப்படுவது ஏன் என பல்வேறு தரப்பினரும் குழப்பத்தில் உள்ளனர். நீங்கள் மாத தவணை முறையில் அதாவது இஎம்ஐ முறையில் எதையாவது வாங்கி இருந்தால் விவரங்களை கவனிக்கும் பகுதி தான் நாச். நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் என்பதுதான் நாச்சோட முழு விளக்கம். நீங்கள் இஎம்ஐ செலுத்த வேண்டிய தொகை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவும் உங்கள் அக்கவுண்டில் இருக்க வேண்டும். இதனை நாச் கவனித்துக் கொண்டிருக்கும். இது மிஸ் ஆனால் அபராதமாக ரூபாய் 250 எடுக்கப்படும். அதற்கு வரி சேர்த்து மொத்தமாக ரூபாய் 295 எடுக்கப்படும். எனவே இப்படி பணம் போகக்கூடாது என கருதினால் உங்கள் இஎம்ஐ தொகையை சரியாக உங்கள் கணக்கில் வைத்திருங்கள் என்று கூறியுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாச்ன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருந்து கட் ஆகுது அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு முன்னாடியே இஎம்ஐ அமௌண்ட் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த 295 ரூபா எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ல கரெக்டாக இஎம்ஐக்கு முன்னாடியே அமௌண்ட் வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. அப்படி இல்லைன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து 295 ரூபாய் எடுக்கப்படும் எஸ்பிஐ அக்கௌண்ட்ல. ஸோ இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.